Hello everyone, so welcome to kaneeshreenalogics. So நான் உங்கள் மணி மக்களே, இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனலைசேஷன் தான். என்ன அனலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPS கேலண்டர் எப்போ வெளியே வரும், ஸோ 2023 என்னென்ன எக்ஸாம்லாம் நடைபெறும், அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RBI அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் எப்போ வரும், நடக்குமா நடக்காதா, நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா பண்ண வேணாமா, ஏதாச்சும் ஒன்று சொல்லி விடுங்களேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்பல் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா RBI அசிஸ்டன்ட் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சேனலில் RBI அசிஸ்டன்ட் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, நான் எப்போ எந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட் போடுறதுனா எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதுனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாத்தோட குழப்பங்களும், ஸோ நமக்கும் சில குழப்பங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு போடுற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 2023 வந்து ஒரு டார்கெட் இயராக வந்து வச்சிருக்கேன், நான் பேங்க் வந்து போய் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நம்ம kaneeshreenalogicsல இருக்கக்கூடிய மெகா பேங்கிங் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு ஒரு காம்பாக்டான ஒரு ரேட்டில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 799 அப்படின்றது தான். 6 மந்த்துக்கு 499 தான். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனோ வேற எங்கேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் மக்களே. ஆர்எல்ஸ் நீங்கள் வேற எங்கேயுமே ரெஃபர் பண்ணாலும் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு 1 இயருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் டைமில் வந்து கிளாஸ் நடத்துறது வேறு யாருமே நடத்த மாட்டாங்க. நம்ம இதில் ரெகுலராக கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் the most important thing அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPS கேலண்டர். ஸோ IBPS-ஓட கேலண்டர் நமக்கு எப்போ வரும் அப்படின்ற ஒரு டவுட் தான். 2023 IBPS கேலண்டர் எப்போ வரும்? ஸோ நம்ம வந்து இந்த பேங்கோட தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி பேங்கோட பாரம்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி, அதாவது ஜானோட செகண்ட் வீக்ல நம்ம எப்பயுமே எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த IBPS-ஓட கேலண்டரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வருடம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா இந்த ஜனவரி செகண்ட் வீக்ல IBPS-ஓட கேலண்டர் வந்து வெளியிட்டுறாங்க. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால IBPS கேலண்டர் வந்து உங்களுக்கு எப்போ வந்துடும்? ஜனவரி செகண்ட் வீக்ல வந்து வந்துடும். இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து LIC-யோட தரப்புல இருந்து LIC AAO, ஸோ LIC ADO, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LIC அசிஸ்டன்ட். இந்த எக்ஸாம் தான் நம்ம போஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த ஜான் மந்த்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு வேகன்சியா நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது நோட்டிபிகேஷனா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வருடத்துல வந்து இந்த SBI, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IBPS தரப்புல நடத்தப்படக்கூடிய RRP கிளர்க்கு, RRP PO, அதே மாதிரி IBPS கிளர்க்கு, IBPS PO, IBPS SO. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த வருஷமும் நடக்க போகுது. அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா CET அப்படின்றத பற்றி யாருமே இன்னும் பேச கிடையாது. மேபி வரலாம், வராமலும் இருக்கலாம் மக்களே. ஸோ நம்ம கையில் எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்கக்கூடியது. இப்போ இந்த LIC ADO, ஸோ LIC-யை பொறுத்தளவுக்கு இந்த AAO அண்ட் LIC-யோட ADO அசிஸ்டன்ட் எக்ஸாம் எப்படி வருமா வராதா அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்களாம் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RBI எக்ஸாம் தான்ப்பா. ஸோ RBI தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த RBI அசிஸ்டன்ட் அப்படின்ற எக்ஸாம் வந்து, ஸோ இதுவும் வந்து ஏறத்தாழ வந்து LIC மாதிரி தான் 2019 நடைபெற்ற எக்ஸாம். தோராயமா ஐ திங்க் ஸோ 2019 நடைபெற்றது. இப்போ இந்த இந்த RBI அசிஸ்டன்டோட எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2023 ஸோ செகண்ட் வீக்ல இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? மேபி வரலாம், செகண்ட் வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இதனுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலோட செகண்ட் வீக் ஆர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இதனுடைய மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குறோம். எப்போ இருக்கு அப்படின்னா RBI அசிஸ்டன்ட்டுக்கு, ஓகேவா? இப்போ இந்த RBI அசிஸ்டன்ட் எக்ஸாம் கண்டிப்பா வந்துரும்னு சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி செகண்ட் வீக்ல இருந்து, அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க வந்து இதனுடைய நோட்டிபிகேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு இப்பதான் நீங்க வந்து RBI எக்ஸாம் வந்து எழுத போறீங்க அப்படின்னா RBI-ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RBI-யோட சேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் RBI-ல வந்து RBI அசிஸ்டன்டோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
45 பிளஸ் அப்படின்றது தான் அங்கே வந்து சேலரியா பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ இதனுடைய ஏஜ் லிமிட், ஸோ ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 20 to 28 அப்படின்றதா இதனுடைய ஏஜ் லிமிட்டா இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி, ஸோ எவ்வளோ வேக்கன்சி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 900 பிளஸ் வேக்கன்சி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ RBI அசிஸ்டன்ட், ஸோ 20 to 28, ஸோ 45 பிளஸ் நமக்கு வந்து சேலரி. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 பிளஸ் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எப்பயும் போலதான், ஸோ 35 35 30 அப்படின்றது இருக்கும். மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்ஸ் 40 மார்க்கு, ரீசனிங் 40 மார்க்கு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் வந்து 40 மார்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அதுவும் 40 மார்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா CA ஜெனரல் அவேர்னஸ் 40 மார்க்கு, மொத்தம் வந்து 200 மார்க்குக்கு நடைபெறும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் கவலைப்படக்கூடாது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் எனக்கு சோர்ஸ் இல்லைன்னா அப்படின்னா நான் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸில் இருந்து கம்ப்யூட்டர் வந்து எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். பேங்கிங் அவேர்னஸோட பேசிக்ஸும் நான் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறேன். அதுக்கான வீடியோஸ் எப்போ வரும் என்ன வரும் அப்படின்றது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நம்ம போர்டு மூலமாகவே உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன் நிறைய விஷயங்களை. ஓகே, ஸோ அப்போ இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்றதையும் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த RBI அசிஸ்டன்டோட சிலபஸ் என்ன, இது என்ன எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ இதெல்லாம் வந்து வருமா வராதா அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான்ப்பா, வரலாம் வராமலும் இருக்கலாம். அதுக்காக வந்து செகண்ட் டிவிக்கு வரலன்னு எனக்கு ஒரு ஃபோனை போட்டு வரும்னு சொன்னீங்க வரல அப்படின்லாம் திட்டிப்படாதீங்க. ஸோ மக்களே, ஓகே சார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரெண்டே விஷயம் தான். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரெண்டே அஸ்திரம் தான். ஒன்று என்ன அப்படின்னா SBJ அண்ட் SBPO அப்படின்றதுக்காக தான். இப்போ எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா அடுத்து நம்ம மெயின்ஸுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம எல்லாருமே கேட்கக்கூடியது. இப்போ மெயின்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இந்த மெயின்ஸோட பிளானை வந்து தனி வீடியோவில் கொடுக்குறேன். ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து 7 PM வந்து உங்களுக்கு ரீசனிங் மெயின் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிறைய பசில்ஸ், அதாவது 100 பிளஸ், அதாவது 1000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பசில் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1000 பிளஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த MOT இன்இக்வாலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா மக்களே? இதுக்கு அடுத்து முக்கியமானது, அதுக்கப்புறம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 8 AM உங்களுக்கு வந்து ரிவிஷன் நாளையிலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நாளையிலிருந்து 7 AM வந்து நைட் ரீசனிங் கிளாஸும் மெயின்ஸுக்குரியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM ஸோ நம்ம CA கிளாஸ் மறக்காம எல்லாருமே அட்டன் பண்ணிடுங்க. ஸோ கிராக் பண்ணிட்டு ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ 2023 படிக்கக்கூடிய பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன சிலபஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஒரு A to Z நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு வரேன். எப்படி குவான்ஸ் படிக்கிறது, எப்படி ரீசனிங் படிக்கிறது, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, எப்படி கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், பிளா 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 எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச். பை பை மக்களே.